வணக்கம். ஸ்ரீமத் அத்தியாயத்தின் அடுத்த அத்தியாயம் 13 வராக அவதாரம். 100 வருடங்கள் கர்ப்பத்தை தரித்து வந்த திதி இரட்டை பிள்ளைகளை பெற்றாள். அக்குழந்தைகள் பிறந்தபோது உலகமே அந்தகாரத்தில் மூழ்கியிருந்தது. மாபெரும் விருஷங்களையெல்லாம் வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய பயங்கர காற்று வீசியது. பூமி நடுங்கியது. 8 திக்குகளிலும் குலை நடுங்க செய்யும் சத்தங்கள் எழுந்தன. நரிகள் ஊர்களில் நடுவே வந்து ஊளையிட்டு அழுதன. பசுக்கள் பாலுக்கு பதிலாக குருதியை கறந்தன. இந்த விதமான உற்பாதங்கள் நிகழ்வதைக் கண்டு சகல பிராணிகளும் என்னென்ன ஆபத்துக்கள் வரப்போகின்றனவோ என நடுங்கின. முதலில் பிறந்த பிள்ளைக்கு ஹிரண்யகசிபு என்றும், இரண்டாவதாக பிறந்த பிள்ளைக்கு ஹிரண்யாக்ஷகன் என்றும் காசிபர் பெயரிட்டார். அசுரத்தன்மை வாய்ந்த அக்குமாரர்கள் இருவரும் விரைவிலேயே மலையை போன்ற பூதாகரமான சரீரத்தை அடைந்தனர். அவர்களுடைய அட்டகாசங்களை தாங்க முடியாத 3 லோகங்களும் தவித்தன. ஹிரண்யகசிபு பிறரால் ஜெயிக்கப்பட மாட்டாத தோல் வலிவை பெற பிரம்மதேவனை குறித்து சகோதரனுடன் தவம் இயற்றினான். அவன் தவத்துக்கு மெச்சிய நான்முகன் அவனுக்கு தரிசனம் தந்து அளவற்ற பராக்கிரமங்களை உடையவர்களாய் அவ்விருவரும் விளங்குமாறு அனுகிரகித்தார். பிரம்மதேவனிடம் பெற்ற வரத்தால் இருவரும் ஆணவம் கொண்டனர். ஹிரண்யகசிபு 3 லோகங்களையும் தன்னுடைய ஆக்ஞைக்கு உட்படுத்தினான். அவர்கள் கொடுமைக்கு எல்லையே இல்லை எனலாம். தேவர்களை துன்புறுத்தினர். ஹிரண்யாக்ஷகன் தேவர்களை ஓட ஓட விரட்டினான். அவன் வருகிறான் என்று தெரிந்ததுமே தேவர்கள் ஓடி ஒளிந்து முன்பு அவர்கள் எதிர்த்து ஹிரண்யாக்ஷகன் தேவர்களை தேடிக்கொண்டு அலைந்தான். அவர்கள் எங்கும் காணாதவன் பாதாளத்தில் பதுங்கியுள்ளனரோ என்று கண்டு அலறிய சமுத்திரத்திலே மூழ்கினார்கள். நேராக வருணனுடைய பட்டணமான விபாவரி என்னும் பட்டணத்தை அடைந்தான். அங்கே நீர்வாழ் ஜந்துக்களுக்கு அதிபதியான வருணனை கண்டு கர்ஜித்தான். ஏ வருணனே, ஆதியில் நீ அரக்கர்களை வென்று ராஜசூயம் யாகம் பண்ணி லோக பாலகர்களுக்கு அதிபதியாக விளங்கி கொண்டு வருகிறாய். இப்போது உன் வல்லமையை என்னிடம் காட்டு. என்னுடன் யுத்தத்துக்கு வா என்று அதை அறை கூவினான். அரக்கனுடன் யுத்தம் செய்யும் நிலையில் வருணன் இல்லை. பிரம்மதேவனால் அபரிதமான பராக்கிரமங்களை வரமாக அளிக்கப்பட்டுள்ள அவனை வெல்வது சாதாரண காரியம் அல்ல என்பதை வருணன் நன்கு உணருவான். ஆகவே தந்திரமாக பதிலளித்தான். அசுர சிரேஷ்டனே, உன் விருப்பம் நிறைவேற நான் ஒரு வழி கூறுகிறேன், கேள். தினவெடுத்திருக்கும் உன் தோள்களுக்கு சிறந்த உணவு அளிக்கக்கூடியவர் பரந்தாமனாகிய நாராயணன் ஒருவரே. தேவர்களாகிய நாங்கள் இப்போது யுத்தம் செய்யும் எண்ணத்திலேயே ஒழித்தவராயிருக்கின்றோம். உன்னை போல் ஒருத்தவனுக்கு வேறே அவரே தகுந்த எதிராளி. சீக்கிரமாகவே அவரை அடைந்து உன் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள் என்றான் வருணன். அவ்வருணன் கூறியதை கேட்ட ஹிரண்யாக்ஷகன் கதையை சுழற்றியபடி கர்ஜனை செய்து நாராயணனை தேடி புறப்பட்டான். வைகுண்டம் நோக்கி புறப்பட்ட அவனை நாரத மகரிஷி சந்தித்தார். அசுர சிரேஷ்டனே, எங்கே புறப்பட்டு செல்கிறாய்? உன்னிடம் கொண்டுள்ள பயத்தால் தேவர்கள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு ஓடி ஒளிந்து விட்டார்களே என்று கேட்டார். மகரிஷியே, தினவெடுக்கும் என் தோள்களுக்கு தகுந்த உணவை பெற ஹரியை தேடி செல்லுகிறேன் என்றான் ஹிரண்யாக்ஷகன். அது நல்ல காரியம்தான் ஹிரண்யாக்ஷகா. நாராயணன் இப்போது வைகுண்டத்தில் இல்லை. பாதாள லோகத்திலே அழுந்தி கிடக்கும் பூமியை வெளிப்படுத்த சென்றிருக்கிறார் என்றார் நாரதர். வருகிறேன் மகரிஷியே என்று அவரிடம் விடை பெற்று கொண்டு ஹிரண்யாக்ஷகன் பாதாள லோகத்தை அடைந்தான். பகவான் வராகமூர்த்தியாக எழுந்தருளி நீரிலே அழுந்திவிட்ட பூமியை தம் கோரப்பற்களால் தாங்கியவராய் மேலே எழும்பிக் கொண்டிருந்தார். அதை கண்ட ஹிரண்யாக்ஷகன் கலகலவென்று நகைத்தான். ஏ பன்றியே, உனக்கு ஏன் இந்த கஷ்டம்? இந்த பூமி பிரம்மதேவனால் பாதாள லோக வாசிகளுக்கான எங்களுக்கல்லவா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னிடம் கொடுத்துவிட்டு உன் வேலையை கவனிக்கச் செல் என்று கர்ஜித்தான். ஹே அசுரப்பதரையே, என்னை பன்றி என்று அழைத்தது சரி. உன்னை போன்ற நாயைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் வழிக்கு வராத தேவர்கள் துன்புறுத்தி வரும் கொடுமை அழிவு உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் பகவான். பகவானுடைய வார்த்தையை கேட்டு ஏளனமாக சிரித்தான் அசுரன். தன் கையிலே வைத்திருந்த கதையை சுழற்றியபடி அவர் மீது பாய்ந்தான். பயங்கரமான வேகத்தோடு மார்பிலே வந்து மோதி அந்த அடியை பகவான் தூசியை தட்டுவதைப் போல தம் கைகளால் அப்பால் தட்டிவிட்டார். அசுரன் கண்கள் கோபத்தால் சிவந்தன. மறுபடியும் அவர் மீது பாய்ந்து புருவத்தின் அருகில் அடித்தான். தம் கதையால் அந்த அடியை பாதியிலே தடுத்து விட்டார் நாராயணன். அசுரன் உடல் பதறியது. மீண்டும் மீண்டும் பயங்கரமாக அவரிடம் மோதினான். பகவானும் தம்முடைய கதையை சுழற்றி அவனால் கொடுக்கப்படுகிற அடிகள் தம் மீது விழாதுவாறு தடுத்து கொண்டார்.
இரு மலைகளென இருவரும் மோதிக்கொண்டனர். அண்ட சராசரங்களும் கிடுகிடுத்தனர். காசிபர் ஆசிரமத்திலே இருந்த திதி தேவியின் குலை நடுங்கியது. தன் குமாரனுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறதோ என்று அவள் நடுங்கினாள். அவள் ஸ்தனத்திலிருந்து ரத்தம் பெருக்கிற்று. பாதாள லோகத்திலே நடைபெறுகிற பயங்கர யுத்தத்தை காண பிரம்மதேவன் அநேக ரிஷிகளும் வந்து கூடினர். அசுரனுடைய சம்ஹாரம் விரைவில் நிகழப்போகின்றது என்று அதை காண ஆவலோடு காத்திருந்தனர் அவர்கள். ஆனால் யுத்தமோ நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஹிரண்யாஷகன் சொல்ல முடியாத சீற்றத்துடன் பாய்ந்து பகவானின் திருக்கரத்தில் இருந்த கதையை ஓங்கி அடித்தான். அக்கதை அவருடைய கையிலிருந்து நழுவி அப்பால் வெகு தூரம் போய் விழுந்தது. அதை கண்ட பிரம்மன் முதலானவர்கள் ஹாஹா என்று பரிதவித்தனர். பகவானோ ஒன்றுமே நிகழாதவர் போல தம்முடைய சக்கராயுதத்தை ஸ்மரித்தார். அடுத்த கணம் சக்கராயுதம் அவர் கையிலே மெலிர்ந்தது. கதையை இழந்து நிற்கும் பகவானை அப்போது ஒழித்துவிட்டோம் என குதூகலத்தோடு எக்காலமிட்டவனாய் கதையை சுழற்றி அவர் மீது அடித்தான். பகவான் தம் இடது காலால் அதை உதைக்கவே கதை அவனிடமிருந்து நழுவி விழுந்தது. அவனை பார்த்து மெல்ல சிரித்தபடி, பரந்தாமன், ஹே அரக்கனே, உனக்கு அவகாசம் தருகிறேன். கீழே விழுந்துள்ள கதையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் யுத்தத்துக்கு வா என்றான். அவமானத்தினால் கண்களில் ரத்தம் கொப்பளிக்க ஹிரண்யாஷகன் கதையை எடுத்து சுழற்ற அவர் மீது வீசினான். அசுரனால் வீசப்பட்ட கதையை பகவான் கை நீட்டி வாங்கி கொண்டார். அதை கண்ட அசுரன் கொதித்தெழுந்து சூலாயுதத்தை பிரயோகித்தான். பரந்தாமன் சக்கராயுதத்தை ஏவி அவை தவிடு பொடியாக்கி செய்தார். அசுரன் மாயை போல் பலவிதமாக பகவானுடைய யுத்தம் செய்தான். சந்தியாகாலம் நெருங்கி வருவதைக் கண்டு பிரம்மன் முதலானோர் தவித்தார்கள். ஏ பரந்தாமா, உங்களுக்கு தெரியாதது அல்ல. இருப்பினும் எங்கள் கஷ்டம் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அசுரர்களுக்கு வெற்றி தரக்கூடிய சந்தியா காலம் சமீபித்து விட்டது. ஆகவே தாமதிக்காமல் அசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று பிரகார்த்தினர். பகவான் சுதர்சனாத்திரத்தை பிரயோகித்து அசுரனால் தோற்றுவிக்கப்பட்ட மாயை பூராவும் அழிந்து போயின. அசுரன் பாய்ந்து பகவானுடைய மார்பிலே முஷ்டியால் குத்தினான். இனியும் அவனுடன் விளையாடுவது கூடாது என்று பகவான் அசுரனுடைய தலையிலே ஓங்கி அடித்தார். அந்த அடியை தாங்க மாட்டாது அசுரன் கிறுகிறு என்று கலன்று வென்றுட்ட மரம் போல் பூமியில் விழுந்து உயரைவிட்டான். ஹிரண்யாஷகன் வதம் செய்யப்பட்டதைக் கண்டு பிரம்மன் முதலான ஒரு குதூகலமடைந்து பகவானை பலவாறு போற்றி துதித்தார்கள். அவர்களுடைய தோத்திரங்களால் கோபம் நீங்கி சாந்தமடைந்தவர்களால் பகவான் பூமியின் அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு வைகுண்டத்தை அடைந்தார்கள். பாதாளத்தில் அழுந்தி கிடந்த பூமியை வெளிப்படுத்தி பகவான் அந்த நிலையை நிறுத்தியதும் பிரம்மதேவன் ஸ்வயாம்பு மனுவை அழைத்து பூமண்டலத்தை அடைந்த பிரஜைகளுடன் வாழ்ந்து வருமாறு அனுகிரகித்தார். இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.